நீர் மட்டுமே, எங்களோடு பேசுகிறவர் நீர் மட்டுமே ராஜா. பிராணநாதன் எனில் வைத்ததாம் அன்பினை தியானிக்கும் போதெல்லாம் கண்ணீர் பெருகுதே. பிராணநாதன் எனில் வைத்ததாம் அன்பினை தியானிக்கும் போதெல்லாம் கண்ணீர் பெருகுதே. அன்பின் சொரூபனாய் ஆருயிர் நேசனாய் நீசதூசி என்னை நேசிக்கலானிரே. அன்பின் சொரூபனாய் ஆருயிர் நேசனாய் நீசதூசி என்னை நேசிக்கலானிரே. என் இயேசுவே நானும் உடையவள், நீரின் சொந்தம் இன்றென்றுமாய். ஆவியாத்மா சரீர பலியாய் படைக்கிறேன், ஏற்றுக்கொள்வீர். ஆவியாத்மா சரீர பலியாய் படைக்கிறேன், ஏற்றுக்கொள்வீர். குயவனின் கையிலே களிமண்ணை போலவே என்னை உம் கையிலே வைத்திட்டேன் நாயகா. குயவனின் கையிலே களிமண்ணை போலவே குருவினீர் என்னையே வைத்திட்டேன் நாயகா. என் சொந்த இஷ்டமோ ஏதும் வேண்டாம் நாதா, உம் நோக்கம் என்னிலே பூரணமாகட்டும். என் சொந்த இஷ்டமோ ஏதும் வேண்டாம் நாதா, உம் நோக்கம் என்னிலே பூரணமாகட்டும். என் இயேசுவே நானும் உடையவள், நீரின் சொந்தம் என்றென்றுமாய். ஆவியாத்மா சரீர பலியாய் படைத்திட்டேன், ஏற்றுக்கொள்ளும். ஆவியாத்மா சரீர பலியாய் படைத்திட்டேன், ஏற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. இயேசப்பா, இந்த நாளிலே நாங்கள் அனைவரும் அப்பா எங்களை முற்றிலுமா எங்களுடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. குயவனின் கையிலே ஒரு களிமண்ணை போல இயேசப்பா நீர் எங்களை இந்த நாளிலே உருவாக்கும் ராஜா. எங்களுடைய சித்தம் ஒன்றும் அல்ல தகப்பனே, உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்தும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்கள், எங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், எங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை தருகிறவர் என் தேவன் ஒருவர் மாத்திரமே என்று சொல்லி நாங்கள் முழுவதுமாய் உம்மை சார்ந்து இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாக, உம்முடைய வசனம் எங்களோடு கூட இடைப்படும்படியாக, உம்முடைய வார்த்தையின் வல்லமை எங்களுக்குள்ளே ஆண்டவரே ஒருவேற்படும்படியாக, அது வளரும்படியாக, அது கிரியை செய்யும்படியாக நாங்கள் எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் நாதா. பிராணநாதன் எங்கள் கையிலே, உம்முடைய கையிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை அதிகமாய் நேசித்தபடினாலே இந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். எத்தனையோ பெரிய பெரிய ஜனங்கள், எத்தனையோ பெரிய பெரிய வசதியானவர்கள் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு மடிந்து போய்விட்டார்கள். ஆனால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் நேசித்தபடினாலே இந்த நாளிலே ஜீவனை அருமையா எண்ணி அவருக்கு சொந்த பிள்ளைகளாய் உங்களை மாற்றி இருக்கிறார். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் நம்ம எடுத்து வைத்துக் கொள்ளலாம். எழுதுகிறவர்கள் கூட எழுதி கொள்ளலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1 to 13 வசனங்கள் வரை நம்ம இந்த நாளிலே தியானத்திற்காக நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். முதலாவதாக ஆண்டவர் நம்மை அவருடைய ராஜ்யத்திற்காக அழைத்திருக்கிறார். வசனம் முதலாவது சொல்லுகிறது, அப்பொழுது வாசிக்கலாமா? யாராவது வாசிக்கிறவங்க இருந்தால் நல்ல சத்தமா வாசிங்க.
பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. அப்பொழுது பரலோக ராஜ்யம் என்னது? பரலோக ராஜ்யம். இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால், பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்களாய் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவங்க, நம்ம இந்த உலகத்தின் ராஜ்யத்துக்கு உரியவர்கள் அல்ல. இந்த உலகத்திலும் ஆண்டவர் நிறைய இடங்களிலே பொசிஷன்ல ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் வைக்க விரும்புகிறார். ஆனாலும் நமக்கு முக்கியமான ஒரு வாழ்க்கை எங்க தெரியுமா? பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். எத்தனை பேருக்கு தேவனுடைய ராஜ்யம் வேணும்? எல்லாரும் சொல்லுவோம் இல்லையா, இந்த உலகத்துல என்ன இருக்குங்க, பரலோகத்துல அப்படி நம்ம சொல்லுவோம். ஆனா நம்ம என்ன, நிறைய நேரத்துல உலகத்துக்குரிய காரியங்களை எல்லாம் நம்ம அதிகமா தேடுவோம். அது நமக்கு தேவைதான். ஆனாலும் தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேடும் பொழுது, தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்யும் பொழுது, தேவன் நம்மை பரலோகத்தின் பிள்ளைகளாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள். இங்கே பாருங்கள், இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. 10 கன்னிகைகள். வீட்டில் போய் நீங்கள் மத்தேயு 25ஆம் அதிகாரத்தை நீங்கள் நல்லா வாசிக்கலாம். வாசிக்கும் பொழுது இயேசு சொன்ன உவமை அல்லது இயேசு சொன்ன உதாரணத்துக்கு ஒரு கதையாக இயேசு என்ன செய்கிறார்? சீஷர்களுக்கு சொல்லுகிறார். சொல்லும் பொழுது உவமையாக சொல்லுகிறார். ஒரு 10 கன்னிகைகள் இருந்தார்கள். 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். இந்த புத்தி உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள், புத்தி இல்லாதவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த சபையிலே, இந்த இடத்திலே உங்களையும் என்னையும் புத்தி உள்ள கன்னிகையாக மாற்ற விரும்புகிறார். ஒருவேளை நம்முடைய புத்தியிலே சில குழப்பங்கள் இருக்கலாம், நம்முடைய புத்தியிலே சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு நம்மை ஒரு புத்தி உள்ள கன்னிகையாக மாற்ற போகிறார். ஆண்டவர் முதலே பிரிச்சுட்டார். இதுல 10 பேர் வந்தாங்க. 10 பேர் எங்க வராங்க? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளதான் வராங்க. தேவனுடைய வசனம் சொல்லுது பாருங்கள், 10 கன்னிகைகள் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக. ஊர்ல எல்லாம் பார்த்துருக்கீங்களா? இங்கே கூட அப்படிதான். ஊர்ல எல்லாம் மேரேஜுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பொண்ணு வீட்டில் இருக்கும், மாப்பிள்ளை வந்து பொண்ணு வீட்டு பக்கத்தில் இறங்கி பேண்டு ட்ரம்ஸ் எல்லாம் நல்லா வாசித்து பையன் அப்படியே நடந்து வருவாங்க. இங்கேருந்து பொண்ணுடைய தம்பி இல்லைன்னா அண்ணன் யாராவது என்ன செய்வாங்க? மாப்பிள்ளைக்கு எதிர்கொண்டு போய் அவரை வரவேற்று அவரை கையை பிடித்து கூட்டிட்டு வந்து மணவரையில் உட்கார வைப்பார்கள். இது ஊர் வழக்கம். இங்கே எப்படின்னு எனக்கு தெரியல, இங்கே அப்படிதான். ஆனா பாருங்க, இதே மாதிரி தான் எதிர்கொண்டு போக உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். அவருக்கு, யாருக்கு? இயேசு என்ற மணவாளனுக்கு. ஆனா புறப்பட்டவர்கள் 10 பேர். ஆனா 10 பேரும் உள்ள போனாங்களா? அந்த கல்யாண வீட்டிற்குள்ள போனாங்களா பார்த்தானா? இல்லை, 10 பேரும் போகல. 5 பேர் தான் போனாங்க. ஏன் தெரியுமா? 5 பேர் தான் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள்னு தெளிவா ஆண்டவர் சொல்லிட்டார். ஸோ நம்ம இந்த வாழ்க்கையிலே புத்தி இல்லாத பிள்ளைகளாய் போய்விடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் நம்முடைய சபைக்கு இன்றைக்கு இந்த செய்தியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ரொம்ப ஒரு திங்கக்கிழமையிலேருந்து இயேசப்பா என்ன செய்தி அப்படின்னு கேட்டுட்டே இருந்து ஒவ்வொரு டாப்பிக்காக வரும். ஆனால் அதனுடைய விளக்கம் வராது, மனசுக்குள்ளே நமக்கு சுயமாக வரும் இல்லையா? ஆனால் வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக ஜெபத்தில் ஆண்டவர் உட்கார உதவி செய்தார் எங்களை குடும்பமாக. அந்த நாளிலே தான் ராத்திரியிலே ஆண்டவர் இந்த வார்த்தை குறித்து இடைப்பட்டார், பேசினார், அவர் சில விளக்கங்களை சொல்லி கொடுத்தார். அதை தான் உங்களோடு கூட சொல்ல நான் ஆசையாக இருக்கிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 25-26, பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதி அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு இருந்தது. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, 27ஆம் வசனம் 26ஆம் வசனம், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். ஹல்லேலூயா. பாருங்கள், இங்க புத்தி உள்ளவன்
புத்தி இல்லாதவன். 2 பேரை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 பேர்ல பாத்தீங்கன்னா புத்தி உள்ளவன் என்ன பண்றான்? கன்மலையின் மேலே தன்னுடைய வீட்டை கட்டுகிறான். புத்தி இல்லாதவன் மணலின் மேலே வீட்டை கட்டுகிறான். புத்தி உள்ளவன் கன்மலையின் மேல் வீட்டை கட்டுறது எதுக்கு அடையாளம் என்றால், அவருடைய சித்தத்தை செய்கிறவர்கள், அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் தான் புத்தி உள்ளவர்கள். மேலே வசனம் சொல்லுகிறது, நல்ல கனி கொடுக்கிறவர்கள். கெட்ட கனிகளை மணலின் மேல் கட்டினவர்கள் கெட்ட கனிகளை கொடுப்பார்கள். நல்ல கனிகளை கொடுக்கிறவர்கள் புத்தி உள்ளவர்கள். அவர்கள் கன்மலையின் மேல், கன்மலை என்றால் யாரு? இயேசு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கன்மலையாகிய இயேசுவின் மேல் நாம கட்டப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இங்கே முதலாவது பாயிண்ட் என்னன்னா, நம்மை ஆண்டவர் புத்தி உள்ள ஸ்திரீகளாய், இல்லாவிட்டால் புத்தி உள்ள கன்னிகைகளாய் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். அந்த 5 பேர் புத்தி இல்லாதவர்களாய் அல்ல, 5 பேர் புத்தி உள்ளவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அதிலே நானும் ஒருவள், நானும் ஒருத்தி, நானும் ஒருவன் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. சொல்ல முடியுமா? அந்த 5 புத்தி உள்ள கன்னிகைகளே நானும் ஒரு கன்னிகை. ஹல்லேலூயா. அப்படி நம்மை சொல்லும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மை புத்தி உள்ள கன்னிகைகளாய் மாற்ற முடியும். இந்த புத்தி உள்ள கன்னிகைகள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? முதலாவது பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். நான் சொல்றேன், புத்தி உள்ள யாருனாலும் வீட்டை கட்ட முடியும். ஆமென். புத்தி உள்ள ஸ்திரீனா நம்ம புத்தியா இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுகிறதுனா, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஆனா புத்தி நமக்குள்ளே இருக்கும் பொழுது, தேவனுடைய ஞானம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது, நம்ம வீட்டை அழகாய் கட்ட முடியும். எப்படி நம்ம வீட்டை அழகா கட்டுறோமோ அதே போல சபையை நம்ம கட்ட முடியும். ஹல்லேலூயா. சபை என்றால் தேவனுடைய ஊழியம், தேவனுடைய காரியங்கள் தான் புத்தி உள்ள வீடா இருக்கிறது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7-10 வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்றால், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாராவது எடுத்தவங்க வேணா வாசிக்கலாம், இல்லாவிட்டால் நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. எதற்கு முடிவு சமீபமாயிற்று? இப்போ இருக்கிற நிலைமை எல்லாவற்றுக்கும் முடிவான ஒரு கடைசி நாட்களிலே நம்ம வந்து நிற்கிறோம். இதுவரையிலும் நம்ம இப்படி ஒரு உலகத்தை பார்த்துருக்கோமா? பார்த்ததே இல்லை. ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை மேல நம்முடைய உலகம் என்ன செய்து போய்கொண்டிருக்கு. ஆனா இந்த சூழ்நிலைமையிலும் இந்த சூழலிலும் நம்மை ஆண்டவர் புத்தி உள்ள பிள்ளைகளாய் மாற்ற விரும்புகிறார். புத்தி உள்ள பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு வசனம் சொல்லுதுன்னா, ஜாக்கிரதையோடு ஜெபத்திலே விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பாருங்கள், புத்தி நமக்குள்ள இருக்கும்போது நம்ம ஜெபிக்கிறவங்களா இருப்போம். சில நேரத்துல பாருங்க, சின்ன குளம் இல்லாவிட்டால் குட்டை இல்லாவிட்டால் சின்ன ஏதாவது ஒரு கிணறு, தண்ணி நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். ஆனா உள்ள களிமண்ணால அது சில நேரத்துல கலங்கி போயிடும். ஏதாவது ஒரு பொருளை தூக்கி போட்டாலோ இல்லாவிட்டால் நம்ம குதிச்சாலோ அதுல தண்ணிக்குள்ள போனாலோ அந்த தண்ணி என்ன செய்யும்? கலங்கும். ஆனா நல்ல தண்ணி, தெளிவான தண்ணி, அந்த தண்ணி கலங்கும் போது நம்ம அதை யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. அதே போலதான் சில நேரத்துல நமக்கு ஆண்டவர் நல்ல புத்தியை கொடுத்திருக்கிறாரு, ஆனா அது சில நேரத்துல என்ன செய்யுது? கலங்கி போகிறது. நம்ம கலங்கி போகும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். நம்ம ஜெபிக்கும் பொழுது, நம்ம தேவ சமூகத்திலே துதிக்கும் பொழுது, நம்ம பாடும் பொழுது, அவரை ஆராதனை செய்யும் பொழுது நம்ம புத்தி உள்ள கன்னிகைகளாய் மாற்றப்படுகிறோம். ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. வசனம் சொல்லுது இல்லையா, ஒரு உவமை. அதுல கெட்ட குமாரன் நம்ம சொல்றோம். இளைய குமாரன் என்ன பண்றாரு? தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் கேட்டு வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு போகிறார். தூர தேசத்துக்கு போன உடனே என்ன நடக்குது? அங்கே சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லாம பன்றிகள் சாப்பிடக்கூடிய தவிடை சாப்பிடுறதுக்கு ஆசையா இருந்தாராம். யாரு? இந்த இளைய குமாரன். ஆனா திடீர்னு புத்தி தெளிவடைந்த போது, வசனம் சொல்லுது, புத்தி தெளிவடைந்த போது, அப்படின்னா இதுவரை புத்தி கலங்கி இருந்திருக்கு. அந்த இளையகுமாரனுக்கு நல்ல புத்தி தான் இருந்திருக்கு, ஆனா கலங்கி போனனால தான் அவர் அந்த ஆஸ்திகளை எல்லாம் தனியே கேட்டு வாங்கிட்டு போய் அதையெல்லாம் வேஸ்டா செலவு பண்ணாரு. இன்னைக்கு அநேக நேரத்துல நம்முடைய புத்தி கலங்கும் போது நம்ம என்ன செஞ்சிடறோம்? நம்முடைய சுய இஷ்டத்துக்கு போய் விடுகிறோம். ஆனா புத்தி தெளிந்த உடனே தன்னுடைய தகப்பன் வீட்டை அவன் நேசிக்கிறான். ஹல்லேலூயா. தன்னுடைய தகப்பன் வீட்டை அவன் நினைத்து பார்க்கிறான். நம்ம இன்றைக்கு புத்தி நமக்குள்ள தெளியும் போது, எப்ப புத்தி தெளியும் தெரியுமா? சில நேரத்தில் நம்ம குழப்பமா இருக்கும்.
நம்ம எவ்வளவுதான் ஆவிக்குரியவங்களா இருந்தாலும் நமக்கு ஒரு குழப்பம் வரும்போது நம்ம ஆண்டவரை நினைக்க மாட்டோம். என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன சொல்யூஷன், எதை செஞ்சா நமக்கு இது சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல விதங்கள்ல தேடிட்டு கடைசியில் என்ன பண்ணுவோம், முழங்கால் பண்ணிட்டு கடைசியில தான் நமக்கு ஆண்டவரேன்னு ஒரு எண்ணம் வரும். எண்ணம் வந்த உடனே முழங்கால் படிடுவோம். முழங்கால் படிட்ட உடனே ஆண்டவர் சொல்லுவாரு, நீ இப்படி நட, இப்படி செய், இப்படி செய்யாத, இப்படி நமக்கு என்ன செய்வாரு, அறிவு சொல்லுவார். அதே மாதிரிதான் இந்த இளைய குமாரனுக்கு அப்படியே தூங்கி கிடக்கிறான் பசியில மயக்கத்துல. அப்பதான் ஆண்டவர் புத்தியிலே தெளிவை கட்டளை இடுகிறார். தன்னுடைய புத்தி தெளிந்த உடனே அவன் தன் தகப்பன் வீட்டை நேசிக்கிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் புத்தி உள்ள கன்னிகைகளாய் உங்களை மாற்ற விரும்புகிறார். புத்தி உள்ள கன்னிகைகள் ஜெபிக்கிறவர்களாய் இருப்பார்கள். புத்தி உள்ள கன்னிகைகள் ஜெபிக்கும் பொழுது, ஜாக்கிரதையோடு கூட ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் தகப்பன் வீட்டை நினைவு கூற வைக்கிறார். ஹல்லேலூயா. முதல் பாயிண்ட், புத்தி உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். 2 கேட்டகரி ஆண்டவர் சொல்றார், புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள். ஆனா புத்தி இல்லாதவர்களை ஆண்டவர் நம்ம விரும்பல, புத்தி உள்ளவர்களாய் உங்களை மாற்ற விரும்புகிறார். முதல் அந்த 5 பேர்ல நம்முடைய சபையை ஆண்டவர் ஒரு பங்காய் மாற்றுகிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த புத்தி உள்ள 5 பேர்ல நம்முடைய சபையும் நம்முடைய பிள்ளைகளும் ஒரு பங்கா இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. 2வது பாருங்க, இந்த புத்தி உள்ளவர்களுக்கு என்ன நடந்தது தெரியுமா? இந்த புத்தி வாசிக்கிறேன், நானே உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்தேயு 25 பழைய அந்த சாப்டருக்கு நம்ம போகலாம். 25ஆம் அதிகாரத்திலே மணவாளன் 4வது வசனம், புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம அதிகமாய் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். எப்படின்னா, வசனம் சொல்லுது, போதும் என்கிற மனதை உடையவன் தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் சொல்லுது. அது உலகத்துக்குரிய காரியம். ஆனா ஆவிக்குரிய காரியத்துல போதும் நம்ம இருக்கக்கூடாது. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில போதும்னு இருக்கக்கூடாது. போதும்னா என்னது? காலையில ஒரு 1/2 hour ஜெபிச்சிருக்கேன், போதும், இன்னைக்கு ஃபுல்லா அது போதும் அப்படி நம்ம நினைக்கிறது சரியானது இல்லை என்று நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் நம்ம திங்கக்கிழமை ஜோம் பண்ணிட்டு நல்ல ப்ரேயர், திங்கக்கிழமை ஃபுல்லா இல்லை, ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வச்சுக்கோங்களா, இன்னைக்கு நல்ல ஆராதனைக்கு வந்திருக்கிறோம், ஜெபிச்சிருக்கிறோம், எல்லாம் பண்ணியிருக்கிறோம். நம்ம என்ன செய்யறோம், நாளை போன உடனே நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போனேன், ஜோம் பண்ணேன், போதும், அது இந்த வாரம் ஃபுல்லா என்ன வழி நடத்தும். அப்படிதான் புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளில என்ன பண்ணாங்க, எண்ணெயை எண்ணெய் தீவட்டிக்குள்ள இருந்ததே தவிர எக்ஸ்ட்ரா அவங்க என்ன செய்யல, கொண்டு போகல. ஆனால் புத்தி உள்ளவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், தங்களுடைய கரத்திலே எக்ஸ்ட்ரா எண்ணெயை எடுத்துட்டு போனாங்க. ஹல்லேலூயா. ஒரு பாட்டில்ல எக்ஸ்ட்ரா எண்ணெயை அவர்கள் கூடவே கொண்டு போனாங்க. அந்த தீவட்டியிலும் எண்ணெய் இருந்திருக்கும், இன்றைக்கு நமக்குள்ளே ஆண்டவர் வல்லமை வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம என்ன சொல்றோம், இந்த வல்லமை போதும் என்று சொல்லி மட்டுப்படுத்துகிறோம். ஆனால் இந்த புத்தி உள்ளவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே திருப்தி அடைய விரும்பவில்லை. இன்னும் ஆண்டவரை நெருங்கி சேருவேன், இன்னும் நான் ஜெபிப்பேன், இன்னும் நான் ஆண்டவரை தேடுவேன், எனக்கு இது போதாது, இந்த தீவட்டிக்குள்ள இந்த விளக்குக்குள்ள இருக்கிற இந்த எண்ணெய் போதாது, இன்னும் எனக்கு வேண்டும், இன்னும் எனக்கு எக்ஸ்ட்ரா அவர் இருந்தாதான் என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அதிகமாய் தேடுகிற ஒரு அனுபவம் தான் இந்த புத்தி உள்ளவர்களுக்கு இருந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே 1 மணி நேரம் ஜெபித்தா போதும், அது கூட யாரும் ஜெபிக்கிறது இல்லை. 1/2 மணி நேரம் ஜெபிச்சுட்டு, இல்லைன்னா 10 நிமிஷம் ஜெபிச்சுட்டு நம்ம என்ன சொல்றோம், காலையில நான் 10 நிமிஷம் ஜெபிச்சேன். சிலரை கேட்டா சொல்லுவாங்க, நீங்க ஜோம் பண்ணீங்களா காலையில எழும்பி? ஆமா, காலையில எழும்பனோட ஜோம் பண்ணேன், இரவு தூங்கும் போது ஜோம் பண்ணேன். அதெல்லாம் ஒரு பிரேயரே இல்லை. 24 hours அதிகமாக ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் அல்லவா? உங்களை அதிகமாய் நேசித்தால் நீங்கள் அதிகமாய் ஆண்டவரை நேசிக்க வேண்டும், அதிகமாய் அன்பு கூற வேண்டும், அதிகமாய் அவரை தேட வேண்டும், அதிகமான பலம் நமக்கு வேண்டும். மரியாள் பாருங்கள், இயேசுவின் பாதத்தை கண்ணீரால் நனைக்கிறாங்களாம். கண்ணீரால் நினைச்சா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், எப்படி சும்மா நினைக்க முடியுமா? ஒரு ஜக்ல தண்ணி எடுத்து விட்டாதான் அந்த கால் நனையும். அந்த அளவுக்கு அழுது கொண்டே இருக்கிறார். யாரு? இந்த மரியாள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம்தான் கண்ணீர், நிறைய பேருக்கு வரல, கண்ணீரே வராது. ஆண்டோட கேட்கணும், ஆண்டவரே கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய கிருபை தாரம். அதுக்காக கவலையெல்லாம் நினைச்சு கஷ்டத்தை நினைச்சு அழுறதில்ல. உம்முடைய அன்பின் அகலம் ஆழம் என்ன, உம்முடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னு சொல்லி அந்த அன்பை நினைச்சு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர்ல இருந்து கண்கள்ல இருந்து கண்ணீர் சொரியும். ஹல்லேலூயா. இந்த மரியாள் கிட்ட என்ன இருந்ததுன்னா,
கண்ணீரின் அனுபவம். எப்படின்னா, எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிருக்கேன் நான், என் பாவத்தை எல்லாம் இந்த ஆண்டவர் மூடி போட்டாரே, எவ்வளோ பெரிய பாவி, இந்த மற்ற ஜனங்கள் எல்லாம் என்னை குற்றப்படுத்தின பொழுதும் என் இயேசு என்னை மன்னித்தாரேன்னு சொல்லி அந்த மன்னிப்பை நினைத்து நினைத்து நினைத்து, அந்த அன்பை நினைத்து நினைத்து அதிகமாய் அழுதாள். ஒரு குருடன் இருந்தார், பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன். வசனத்தை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, டைம் போயிட்டே இருக்கு, அதனால நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்லிட்டு இருக்கிறேன். பர்த்திமேயு குருடன் சொல்லுகிறார், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறார். உடனே சீஷர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன பண்ணாங்க? அமைதியாயிரு அமைதியாயிரு, போதகர என்ன பண்ணாத, டிஸ்டர்ப் பண்ணாத. அவன் விடல, இன்னும் அதிகமா நீ என்னடா சொல்றதுக்கு, நான் என்னுடைய அப்பாவை கூப்பிடுறேன், நீ எனக்கு தடுக்கிறதுக்கு என்ன யாருன்னு சொல்லி கவலையப்படாமல் இன்னும் சத்தமாய் கூப்பிட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ப்ரேயர் பண்ணவனா சொல்லுவாங்க, நீ நிறைய ப்ரேயர் பண்ற, எதுக்கு, வேஸ்ட், ஒரு பதிலுமே இல்லை. இன்னும் அதிகமா ஜெபிங்க, இன்னும் அதிகமா தேடுங்க, இன்னும் அதிகமாய் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவருடைய வல்லமையை. ஹல்லேலூயா. இன்னும் அதிகமாய் சேர்க்கிற ஒரு புத்தி இந்த புத்தி உள்ள கன்னிகைகளிடத்துல இருந்தது. நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம இருக்கிறோன்னா, எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி குடிக்கிறதுக்காக டாக்டர் சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்தில் நான் அதை மறந்து போயிடுவேன். ஏன் தெரியுமா? நம்ம போய் கேனில் தண்ணியை ஊற்றி குடிச்சிட்டு நம்ம விட்டுருவோம். ஆனால் ஒரு பாட்டிலை கையிலேயே கொண்டு போகிறோன்னு நமக்கு என்ன இருக்கும்? குடிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். எங்கே போனாலுமே நம்ம ஒரு பாட்டில் நிறைய வாட்டர் நம்ம எடுத்துகிட்டு போனோன்னா நம்ம குடிச்சிட்டே இருக்கலாம். அதே போல தான் ஆண்டவரை எப்பொழுதுமே நம்ம கையில் கொண்டு போகணும், அவர் கூடவே போகணும். அவர் எப்பவுமே எனக்கு வேணும், எனக்கு இது போதாது, எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும் என்று சொல்லி அதிகமாய் வாஞ்சிக்கிற ஒரு கிருபை நமக்கு தேவை. அவர்கள் தான் புத்தி உள்ள கன்னிகைகளாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எலிசா சொன்னார், எலியா கிட்ட என்ன சொன்னார் எலிசா? ஆண்டவரே, உங்க வரங்கள் எனக்கு ரெட்டத்தனையா வேணும். சிலர்லாம் இன்னைக்கு உங்களை மாதிரி வேணும், அப்படி இல்லை. ஆண்டவரே, உங்க வல்லமை அதிகமா எனக்கு வேணும், உங்க கிருபை எனக்கு அதிகமா வேணும். நீங்க 7 அற்புதம் செஞ்சீங்க, நான் 14 அற்புதம் செய்யணும். நீங்க செஞ்சதுல டபுள் மடங்கு எனக்கு என்ன செய்யணும்? பிளஸ்ஸிங் வேண்டும் என்று சொல்லி காத்திருந்த எலிசா பெற்றுக்கொண்டாரா இல்லையா? அவர் புத்தி உள்ள கன்னிகை. ஹல்லேலூயா. இந்த புத்தி உள்ள கன்னிகைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குறைவுபட விரும்ப மாட்டார்கள். ஒரு 3 மாடி கட்டடத்துக்கு நம்ம ஏறுகிறோம் வைத்துக் கொள்ளுவோம். லிஃப்ட் இல்ல, நம்ம படிக்கட்டுல ஏறும் பொழுது ஏறி கீழே இறங்கி ஏறுனா எப்ப போய் ஏறி சேர்வோம்? முடியாது. 5 நிமிஷத்துல போக வேண்டிய இடத்துக்கு 20-25 நிமிஷம் ஆகும். ஏன்னா நம்ம ஒருக்கா ஏறுவோம், அப்புறம் என்ன செய்வோம்? இறங்குனா திரும்ப நமக்கு டைம் வேஸ்ட், நம்முடைய ஹெல்த், நம்முடைய ஸ்ட்ரென்த் வேஸ்ட் ஆகுது, எல்லாமே நமக்கு வீணா போயிடுது. ஸோ நம்ம ஒரு படிக்கட்டு மேலே அதிகமா போகும் பொழுது நம்ம சீக்கிரமா 3வது மாடிக்கு போய் சேருவோம். அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம அதிகமாய் விரும்ப வேண்டும் எல்லாவற்றையும். இன்னைக்கு 1 அதிகாரம் வேதத்தை வாசித்தோம்னா நாளைக்கு 2 அதிகாரம் வாசிக்கணும். நான் 2 அதிகாரம் வாசித்திருக்கேன், நேற்று 2 அதிகாரம் வாசித்தேன், அதனால இன்னைக்கு 1 அதிகாரம் போதும். அதாவது வாசிக்கிறோமா? நம்ம ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு போறவங்க எல்லாம் நம்ம இருக்கிறோம். கேலண்டர்ல போயிட்டு ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து, அப்படி அல்ல அருமையான பிள்ளைகளே. நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம அதிகமாய் ஆண்டவருடைய வசனத்தை, வார்த்தைகளை, ஆண்டவரே இன்னும் நான் குறைவா இருக்கிறேன், எனக்கு இந்த குறைவான அனுபவம் வேண்டாம் ஏசப்பா, என்னை அதிகமாய் நிறைவுள்ள பிள்ளையாய் மாற்றுங்க, என் வாழ்க்கையில நிறைவை கட்டளையிடுங்க. ஏனென்றால் அவர் நிறைவுள்ள தேவன். ஹல்லேலூயா. நிறைவான ஆவியானவர் வரும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை கர்த்தர் மாற்றி போடுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்சத்தை வச்சு சமாளிச்சிடலாம். அந்த புத்தி இல்லாதவங்க என்ன நினைச்சாங்க? பரவாயில்ல, பாட்டில இருக்குல்ல, விளக்குல என்ன இருக்கு, இது போதும் அப்படி இது போதும்னு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம இருந்தா நம்ம மணவாளனோடு கூட செல்ல முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எனக்கு இது போதும் என்று சொல்லி நம்ம நினைக்கும் பொழுது, ஆவிக்குரிய வாழ்க்கையில எனக்கு இது போதும், இதோட முடிஞ்சது அவ்வளோ நம்ம நினைக்கும் பொழுது மணவாளனோடு கூட கல்யாண வீட்டுக்குள் நம்ம போக முடியாது. ஆகையாலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம ஒவ்வொரு நாளும் அதிகமாய் போகிறதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். 3ஆவதாக பார்க்கும் பொழுது, இந்த புத்தி உள்ளவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? இந்த புத்தி உள்ளவர்கள் 3வது எப்படி இருந்தார்கள் என்று சொல்வதற்கு உதாரணமாக புத்தி இல்லாதவர்களை உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அதே 25ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது, புத்தி இல்லாத 8ஆம் வசனம், புத்தி இல்லாதவர்கள்
புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறது என்றார்கள். 25:8 புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் தாருங்கள். இவங்க பாருங்க, இந்த புத்தி இல்லாதவர்கள் தங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் மனுஷனை சார்ந்து இருக்கிறாங்க. யாரை சார்ந்து இருக்கிறாங்க? மனுஷனை சார்ந்து இருக்கிறாங்க. தேவனை சார்ந்து இவர்கள் இருக்கவில்லை. தேவனை சார்ந்து இருந்திருந்தால் இவர்கள் பரிசுத்த ஆவியின் இடத்திலிருந்து அந்த வல்லமையை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அந்த எண்ணெய் என்றால் நாம் அபிஷேகத்திற்கும் ஆவியானவருக்கும் அடையாளமாக சொல்லுகிறோம், எல்லாருக்கும் தெரியும். ஸோ நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் ஆண்டவரை நம்ம சார்ந்து, எல்லாவற்றுக்கும் ஆண்டவரை சார்ந்து நம்ம இருப்போம்னா நம்ம வாழ்க்கையில குறைவுகள் வராது. ஹல்லேலூயா. இந்த புத்தி இல்லாதவர்கள் எப்படி இருந்தார்கள்? மனுஷனை சார்ந்து. ஒரு பிரச்சனையோ ஒரு போராட்டமோ வரும் பொழுது அவங்க பார்த்துக்குவாங்க. அவங்க கிட்ட கேட்டா இது கிடைக்கும். இந்த பெரிய ஆளு, இவங்க இந்த பெரிய ஆளை நமக்கு தெரியும்ல, இந்த கமிஷனரை தெரியும், இந்த டிஜியை தெரியும், ஐஜியை தெரியும், அவரை தெரியும், இவரை தெரியும்னு சொல்லி மனுஷன் மேலேயே நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்முடைய நம்பிக்கை அங்கே வேஸ்டா போயிடுது. ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே நம்முடைய நம்பிக்கை முழுவதுமாக 100% தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனை சார்ந்துன யார்? பரிசுத்த ஆவியானவர். நமக்கு என்ன ஒரு காரியம் நமக்கு வேண்டுமானாலும், நமக்கு என்ன ஒரு தேவை இருக்குமானாலும் நம்ம ஆண்டவரை மட்டும் பார்த்து போகும்போது தான் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய முடியும். சில நேரத்தில் நம்ம நினைப்போம், நம்முடைய சொந்தக்காரங்க நமக்கு உதவி செய்வாங்க, நம்முடைய சொந்தக்காரங்களாம் நல்ல லெவலில் இருக்காங்கல்ல, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க, உதவி செய்வாங்க. அப்படிதான் போன வாரம் ஒரு ப்ரோக்ராமில் நான் சொல்லும் பொழுது ஒரு கதை சொன்னேன். அந்த கதையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, ஜூலி ஆண்டின்னு ஒரு ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. அந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா நான் ஆண்டியா அதில் வரேன். அந்த ப்ரோக்ராமில் ஒரு கதை சொல்லுவேன். அந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஒரு பசுமாடை ஒரு எஜமானன் ஒரு ரோட்டில் கூட்டிகிட்டு வரும் பொழுது, அந்த ரோடு ஒரு குறுகின ரோடு, அந்த ரோட்டில் என்ன செஞ்சிடும், அந்த பசுமாடு உட்கார்ந்துடும். எத்தனை பேர் பார்த்தீங்க? அந்த நடுவில் உட்கார்ந்துடும். அந்த பசு எழும்பாது. நல்லா ட்ரை பண்ணி பார்ப்பாரு, எழும்பாது. அப்போ முதலாவது ஒரு போலீஸ்காரர் வருவார். அவர் என்ன பண்ணுவார், மீசையெல்லாம் முறுக்கி கையில் இருக்கிற லத்தியெல்லாம் வச்சு மிரட்டியெல்லாம் பார்த்து அந்த பசுவை எழுப்ப பார்ப்பார். அது எழும்பவே செய்யாது, அசைவே செய்யாது. இரண்டாவது அந்த பாலை வாங்குகிற பால்காரர் வருவார். அவர் நல்ல நைஸாக பேசி பார்ப்பார், எல்லாம் செஞ்சு பார்ப்பார். அப்போ கூட அந்த பசு எழும்பலை. மூன்றாவது ஐஸ்கிரீம் வியாபாரி ஒருவர் அந்த வழியாக சைக்கிளில் வந்து அவர் நிறைய ஐஸ் வச்சு பார்ப்பாரு. அந்த ஐஸ்லேயும் என்ன செய்யலை, அந்த பசுமாடு எழும்பலை. நான்காவதாக ஒரு பயில்வான், மல்யுத்த வீரன் வராரு. அப்பதான் பிரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வராரு. அவர் வந்து அவருடைய எல்லாம் தள்ளுங்க, நான் எழுப்புறேன்னு சொல்லி அந்த பசுவை எழுப்புதற்காக அவருடைய வீரத்தை, அவருடைய பலத்தை எல்லாம் செலவு பண்ணினார். அங்கேயும் அந்த மல்யுத்த வீரன் தோற்று போய்விட்டான். 4 பேர் வந்து தோற்று போயிட்டாங்க. 5வது ஒரு சிறு பையன் வந்தான். அந்த சிறு பையன் வந்த உடனே அந்த பசுமாடு ஆட்டோமேட்டிக்காக எழும்பி அந்த பையனுக்கு பின்னாலே போச்சு. காரணம் என்ன தெரியுமா? அந்த சிறு பையனுடைய கையிலே ஒரு புல்கட்டு இருந்தது. ஹல்லேலூயா. பசு மாடுகள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு புல்கட்டை கொண்டு வந்து அதனுடைய வாயின் அருகிலே வைத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த பசுமாடு எழும்பி அந்த பையனுக்கு பின்னாலே போச்சு. தேவ ஆவியானவருடைய அன்பினாலே மாத்திரம்தான் நாம் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். தேவனுடைய ஆவியானவர் மட்டும் இருந்தால்தான், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். இன்றைக்கு நம்ம பலத்தில் ஒண்ணுமே முடியாது. மனுஷனை நம்பியோ, கணவனை நம்பியோ, மனைவியை நம்பி, பிள்ளைகளை நம்பணும் தான். ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரை மட்டும் சார்ந்து இருப்போமானால் இந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது, புத்தி உள்ளவர்கள் முழுவதும் தேவனை சார்ந்திருந்தார்கள், பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருந்தார்கள். அதனாலதான் அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை கொண்டே சென்றார்கள். ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நிறைய சொல்லலே, எப்பயாவது ஒரு கதைன்னு சொல்றீங்க. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தூங்குகிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அதுலயும் ஒரு சிலர் இருக்கிறோம். இல்லை, நம்ம எல்லாருமே விழிப்புடன் இருக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு விழிப்பை குறித்ததான ஒரு மெசேஜ். நம்ம விழிப்புடன் இருக்க வேண்டும். பாருங்கள், இவர்கள் தேவனை சார்ந்திருந்தார்கள். எந்த ஒரு பலவீனமா இருந்தாலும், எந்த ஒரு சூழ்நிலைமையா இருந்தாலும் தேவனை விசாரித்து, தேவனை கேட்டு, பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேட்டு நீங்க நடந்து பாருங்க, அவர் உங்களை வழி நடத்துவார். கடந்த நாட்களிலே எங்க அம்மாவுக்கு ரொம்ப முடியாம ஆயிட்டாங்க. அந்த சூழ்நிலைமையிலே ஊருக்கு போகணுங்கிற ஒரு பயங்கரமான கட்டாயமான ஒரு சூழ்நிலைமை.
ஆனா அதுக்கு முன்னாடி லாக்டவுன் முடிஞ்ச உடனே ஒரு ஆசை வந்தது. எல்லாருக்குமே ஊருக்கு போகணும்னு ஆசை இருக்கும் இல்லையா? ஊருக்கு போகணும், ஏன்னா எங்க அப்பாவுடைய நினைவு நாள்ல போக முடியல. ஸோ நாங்கள் ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனால் அம்மாவுடைய பலவீனத்தின் நிமித்தமாக போகணுங்கிற ஒரு சூழ்நிலைமையில ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த பலவீனத்தை வச்சு நாங்கள் போகணும்னு ஆசைப்பட்டு நான் போக விரும்பலை, உமக்கு சித்தமானால் எங்களை கொண்டு போங்க. நாங்கள் போகிறதுனால அவங்க பலன் அடையணும், உங்கள் வல்லமை அங்கே இறங்கணும். நாங்கள் போயிட்டு நாங்கள் வீணாக போகிறதுக்கு விரும்பலை. இந்த சூழ்நிலைமையில நாங்கள் எங்கள் ஜனங்களையும் பார்க்கணும், நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க, உமக்கு சித்தமானால் உங்களை சார்ந்து நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் போகணுன்னு நீங்கள் விரும்பினா எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபித்த பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் ஓகே பண்ணார். பாஸ் உடனே கிடச்சிது. உடனே போகிறதுக்கு கொஞ்சம் டைட்டான சூழ்நிலைமை இருந்தது. ஒரு வருடம் பாஸ்ட் பேசும்பொழுது உடனே அவர் தன்னுடைய கரத்தில் இந்த பணத்தை எங்களுக்காக கொடுத்தாரு. அது கொடுத்தது நிமித்தமாக எங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருந்தது. நாங்கள் ஊருக்கு போக முடிந்தது. ஹல்லேலூயா. எந்த டிஸ்டர்ப் இல்லாமல், எந்த இடத்துல செக் பண்ணால, போலீஸ்காரங்க எங்கேயுமே எங்களை இது பண்ணல. அந்த அளவு அழகாக வீட்டுக்கு போய் சேர ஆண்டவர் உதவி செய்தார். தேவனை மட்டும் நம்ம சார்ந்து இருப்போமானால் நமக்கு எங்கேயுமே எல்லா தடை இருக்கும். அதை தேவதூதன் நமக்கு முன்னால போய் எல்லா தடைகளையும் மாற்றுவார். ஹல்லேலூயா. நான்காவதாக ஜாக்கிரதை உடையவர்களா இருக்க வேண்டும். இந்த புத்தி உள்ளவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? ஜாக்கிரதை உள்ளவர்களா இருந்தார்கள். எப்படி ஜாக்கிரதை தெரியுமா? எப்படி ஜாக்கிரதை பாருங்க. இவங்க கேட்குறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க. கொடுத்தாங்களா? கொடுக்கல. இந்த புத்தி உள்ளவர்கள் எண்ணெய் கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இவங்களும் பரலோக ராஜ்யத்திற்கு போயிருக்க முடியாது. ஆனால் நம்ம நினைப்போம், ஐயோ கொஞ்சம் கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லை, கொடுக்க வேண்டியதை தான் கொடுக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு சில வரங்கள், கிருபைகள், நேரங்கள் இவையெல்லாம் கொடுத்துருப்பார். இது எல்லாத்தையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக நீங்கள் இழந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. இவர்கள் ஃப்ரெண்ட்ஸு தான். 10 பேர் கன்னிகைகள்னா இவங்க 5 பேர் ஒருவருக்கொருவர் நல்ல ஒரு தோழிகளா இருந்திருப்பார்கள், உற்ற தோழிகளா இருந்திருப்பாங்க. ஆனா எண்ணெயை அவர்கள் கொடுக்கவே இல்லை. நமக்கு ஆண்டவர் விசேஷ விதமான காரியங்களை கொடுக்கும்போது அதை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காகவோ, நம்முடைய குடும்பத்துக்காகவோ, நம்முடைய சுற்றார் உற்றார் உறவினர்களுக்காக அதை இழந்து போய்விடக்கூடாது. சிலர் பாருங்க, ஒரு டைம் வச்சு இன்னைக்கு நம்ம ஆராதனை இருக்குன்னு வைங்களாம், இந்த ஆராதனையை விட்டுட்டு நம்ம இதுக்கு மேல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு போகும்போது இந்த ஆராதனையின் விசேஷத்தை நம்ம இழந்து போய் விடுகிறோம். தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பொக்கிஷத்தை இழந்து போய் விடுகிறோம். தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து போய் விடுகிறோம். ஆகையாலே தேவன் நமக்கு கொடுத்ததை நம்ம என்ன செய்யக்கூடாது? சீக்கிரமா கொடுக்க கூடாது. நற்கிரியைகள் செய்யறது வேற, நன்மை செய்கிறது வேற. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த விசேஷமான காரியங்களை நீங்கள் உங்கள் அஜாக்கிரதையானவர்களுக்காக இழந்து போய்விடக்கூடாது. அஜாக்கிரதையான தேவனை அசட்டையா எண்ணுகிறவர்களுக்காக உங்க வாழ்க்கையில் இருக்கிற சிறப்பு தன்மைகளை இழந்து போய்விடக்கூடாது. ஆமென். இவர்கள் கொடுக்கல. நான் கூட நினைப்பேன், ஐயோ கொஞ்சம் கொடுத்திருந்தா. ஆனா அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? உங்களுக்கு நாங்க தந்தா எங்களுக்கும் இல்லாம போயிடும். சோ நீங்க என்ன செய்யுங்க? யாரு கொடுக்கிறவங்க யார் இருக்கிறாங்களோ, யாரு பரிசுத்த ஆவியானவரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்க நேர ஆண்டவர்கிட்ட போங்க. நாங்க உங்களுக்காக கேட்டுட்டு இருந்தோம்னா உங்களுக்கும் கிடைக்காது, எங்க லைஃப் ஸ்பாயில் ஆயிடும், உங்க லைஃப் ஸ்பாயில் ஆயிடும். ஸோ நீங்க ஆண்டவர்கிட்ட போங்க. ஆனா அவங்க இந்த நேரத்துல ஆண்டவர்கிட்ட போனா டைம் முடிஞ்ச பிறகு ஆண்டவர்கிட்ட போய் எந்த பிரயோஜனமும் இல்லை. நமக்கு இருக்கிற நேரத்துல ஆண்டவர்கிட்ட போய் பிடிச்சிக்கணும். நம்முடைய டைம் முடியும் போது நம்ம போய் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், கதவை பூட்டி விட்டேன், உங்களை எனக்கு தெரியாது, நான் உங்களை அறியேன். அவ்வளவு நல்லா தெரிஞ்ச ஆண்டவரை கடைசியில் என்ன சொல்றாரு? உங்களை எனக்கு நம்மளை தெரியுமா? தெரியாதா? தெரியும். கதவை பூட்டிட்டா அவருக்கு தெரியாது. நம்மளை கதவை பூட்டுறதுக்கு முன்னாடி ஜாக்கிரதையோடு கூட இருக்க வேண்டும். இந்த புத்தி உள்ள கன்னிகைகள் ஜாக்கிரதையா இருந்தார்கள். பாருங்க, இவங்க தங்களுடைய பரிசுத்தத்தை யாருக்காகவோ இழந்து போகவில்லை, தங்களுடைய ரட்சிப்பை யாருக்காகவோ இழந்து போகவில்லை, தங்களுடைய ஆண்டவர் மேல் வைத்த அன்பை யாருக்காகவோ அவர்கள் இழந்து போகவில்லை. இறக்கப்பட வேண்டிய இடத்துல மட்டும்தான் இறக்கப்பட முடியும். எல்லா இடத்துலையும் நம்ம இறக்கப்பட்டுட்டோம்னா நம்ம பரிசுத்தத்தை நம்ம இழந்துடுவோம். ஆமென். சிலர் தவறு பண்ணிட்டு வந்து நிற்பாங்க, அவங்களுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணா நம்ம பரிசுத்தமா என்ன செஞ்சிட்டோம்? போயிடும். அதே போலதான் இந்த இடத்துல அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு கொடுத்தேனா எங்களுக்கு என்ன செய்யாது?
நாங்களும் உங்க தேவ சமூகத்துல போக முடியாது, எங்களுக்கும் இருக்காது உங்களுக்கும் இருக்காது, அதனால நாங்க தர முடியாதுன்னு ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டாங்க. ஜாக்கிரதை உள்ளவர்கள், எல்லாவற்றையும் சரியாய் பேசுகிறவர்கள், புத்தி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அஜாக்கிரதையாய் இருக்கிறவர்கள் அசட்டையாய் வருவார்கள். அவர்களிடத்துல அப்படியே ஒரு அசட்டை தன்மை இவங்கள்ட்ட இருந்தனாலதான் இவங்க அசட்டையா வந்தாங்க. போதும், அந்த விளக்குக்குள்ள இருக்கிற எண்ணெய் போதும், பத்தும், ஆண்டவர் வரதர இந்த வல்லமை போதும் அப்படி நம்ம இருந்தோம்னா கடைசியில யார்கிட்ட போய் கேட்டாலும் நமக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. ஹல்லேலூயா. உலகத்திலே நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மை பார்த்து சொல்லுவாங்க, ஏய் டைம் வேஸ்ட் ஆகும், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் வான்னு கூப்பிடும் பொழுது நம்ம பரிசுத்தத்தை இழந்து போய் அவர்களோட நம்ம டைமை ஷேர் பண்ணோம்னா நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஷேர் நம்மை விட்டு போய்விடும். ஹல்லேலூயா. அவர்களோடு நம்ம பங்காளிகளாய் மாறிவிட்டால் தேவன் பரலோக ராஜ்யம் என்ற பங்கை நம்மிடத்திலிருந்து பிடுங்கி போடுவார். ஆகையால இன்றைக்கு நம்ம ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளாய் சபையாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நம்ம எதையுமே இழந்து போக கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். யாருக்கு வேண்டியும் நம்ம ஜெபிக்கிற டைம்ல யாராவது வந்தாங்கன்னா சொல்லிடுவோம், இது ஜெபிக்கிற நேரம். அவங்க ரொம்ப ஒரு அவசரமா வந்த மாதிரி வருவாங்க, ஆண்டவரே என்னுடைய ஜெப நேரம், இவர்கள் வந்திருக்கிறாங்க, இவங்க காரியத்தை நீங்க பார்த்துக்கோங்க, நான் ஜெபிக்க போறேன். அப்படி நம்ம ஜெபிக்கிற அந்த வேலையிலேயோ அல்லது நம்ம தேவனுடைய சமூகத்திலேயோ அல்லது ஏதாவது தேவனுக்குரிய காரியத்திலேயோ நம்ம இருக்கும் பொழுது நாம் ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளாய் மாற முடியும். ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸுக்காக தன்னுடைய குடும்பத்தை இழந்துடுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக கொண்டாடி, நம்ம பேப்பர்ல எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, ஃப்ரெண்ட்ஸை நிறைய ரொம்ப லிங்க் பண்ணி ஓவராக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி அப்புறம் பார்த்தா கொஞ்ச நாளையில் அந்த ஹஸ்பண்டு இந்த ஃப்ரெண்டை இழுத்துட்டு போவார், இந்த ஃப்ரெண்டு அந்த ஹஸ்பண்டு, இப்படிலாம் பேப்பரில் வருதா இல்லையா? இதெல்லாம் அதிகமாக நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை இழந்து போகிறனால வரக்கூடிய தீமைகள். ஆமென். ஸோ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்ததாக கடைசியாக ஒன்றை பார்த்து முடிக்கலாம். வசனம் சொல்லுகிறது 25ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிக்கும் பொழுது 13ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த 10 பேர் நல்லா நித்திரை மயக்கமாக இருந்தார்கள். நித்திரை மயக்கம் இருந்தாலும் இவர்களுக்குள்ளே ஒரு விழிப்பு இருந்தது, ஒரு ஆயத்தம் இருந்தது. விழிப்பும் ஆயத்தமும் ஒன்றாக நான் சொல்லுகிறேன். ஆயத்தம் என்றால் உள்ளத்துக்குள்ளே ஆயத்தப்பட்டுட்டே இருக்கணும், அப்படியே ரெடி ஆகிட்டே இருக்கணும். ஆண்டவருடைய வருகை எப்போ ஆண்டவர் இன்னைக்கு என்ன கூப்பிட்டா கூட நான் ரெடியா இருக்கிறேனா, அப்படி ஒரு ஆயத்தம் நமக்குள்ளே தேவையா இருக்கிறது. ஹல்லேலூயா. நிறைய ஆயத்தங்களை எழுதி வைத்திருக்கிறேன். ஆனா நான் சொல்ற ஒரே ஒண்ணு, ஆண்டவர் வரும் பொழுது அவரோடு செல்வதற்கு தேவையான ஆயத்தம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. நம்மை நாமே முடிந்த அளவு ஆயத்தப்படுத்தணும். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், கார்ல போறோம், கார் புக் பண்ணிட்டோம், கார் வந்துருச்சு. ஆனா நீங்க ஆயத்தம் இல்லைன்னா கார்ல போக முடியுமா? முடியாது. கார் ஆயத்தமா நிக்குது, ஆனா நம்ம ஆயத்தமாகாவிட்டால் நம்ம அந்த கார்ல ஏறி போக முடியாது. அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் சில விஷயத்துல நம்ம ஆயத்தப்படுத்துகிறார். ஆனா நம்ம ஆயத்தம் இல்லைன்னா அவருக்குள்ளே போய் நம்ம போக முடியாது. நம்ம ஆயத்தமா இல்லாவிட்டால், நம்மை நாமே ரெடி பண்ணலைன்னா, நாம் நம்மளே விழித்திருக்காவிட்டால் நாம் அவருடைய அந்த அவர் நம்மை ஆயத்தப்படுத்த முடியாது. ஸோ நம்மை நாமே முதலாவது ஆயத்தப்படுத்தும் பொழுது ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாரு, அவரும் நம்ம எந்த விதத்துல அடுத்தது நம்ம ஆயத்தமாகணுமோ, கடைசியில ரீச் ஆகணும்னா கார்ல ஏறி உட்கார்ந்தாதான் போய் என்ன செய்ய முடியும், கல்யாண வீட்டுக்கோ விருந்து வீட்டுக்கோ இல்ல ஃபங்க்ஷனுக்கோ எதுக்குனாலும் போக முடியும். ஆயத்தமாயிட்டு நம்ம நிற்க முடியாது. அதே போலதான் நம்முடைய பகுதியிலே நம்ம ஆயத்தமாகும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில நம்ம விழிப்பா இருக்கும் பொழுது ஆண்டவர் டக்குன்னு வருவார். எப்ப வருவார் தெரியுமா? ராத்திரி தானா நீங்க நினைக்கிற மாதிரி அதுக்காக ராத்திரி வருவார்னு இல்லை, எப்ப வேணாலும் அவர் வரலாம். எப்ப வேணாலும் யார் வரலாம்? ஆண்டவராகிய இயேசு வரலாம். வசனம் சொல்லுகிறது, இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ராத்திரி எப்ப வேணாலும் வரலாம். மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது அறியாதிருக்கிறபடியால். உங்கள்கிட்ட இந்த ஒரு விஷயம் மட்டும் ஆண்டு சொல்லவே மாட்டாரு, நான் எப்ப வருவேன்னு சொல்ல மாட்டாரு. மற்ற காரியத்தை கூட நமக்கு சொல்லி கொடுப்பார், இது நான் செய்ய போறேன் செய்ய மாட்டேன். ஆனா அவர் வர்றதை மட்டும் நமக்கு சொல்ல மாட்டார். ஏன் தெரியுமா? அவர் 10 மணிக்கு வராருன்னா 9 மணிக்கு நம்ம ஜோம் பண்ணி காத்திருந்துருவோம் இல்லையா?
ஸோ அவர் எப்பவுமே நம்ம ஆயத்தமா இருக்கும்படியா சொல்றாரு. அதனால பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும் இயேசு கிறிஸ்து எப்ப வர. பிதா சொல்லுவாரு, குமாரனே நீங்க உலகத்துக்கு போங்கன்னு எப்ப பிதா சொல்றாரோ அப்ப குமாரன் வருவார். குமாரனுக்கே தெரியாது அவர் இன்னும் அடுத்தது எப்ப வருவாருன்னு சொல்லி. ஸோ எப்பவுமே காத்திருக்கணும், விழிப்போடு காத்திருக்கணும், விழிப்புடன் இருக்கணும், ஆயத்தமா இருக்கணும். இந்த ஆயத்தம் நமக்குள்ள இருந்தால் மட்டும்தான் கடைசியில எங்க போக முடியும். வசனம் சொல்லுது பாருங்க, நடு ராத்திரியிலே, 6வது வசனம் சொல்லுது, நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. நம்முடைய காதுகள் விழிப்பாயிருக்க வேண்டும். நேற்று நாங்கள் தூங்கும் பொழுது 2 மணி ஆகிவிட்டது. ஏனென்றால் நிறைய எல்லாம் இங்கே ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நிறைய வீட்டில் ஒரு சில காரியங்கள் இருந்தது. முடித்து விட்டு தூங்கும் பொழுது உண்மையிலேயே நாங்களாக நினைத்து அந்த நேரத்தை வீண் பண்ணலை, எங்களுக்கு அந்த சூழலுமே ஏற்பட்டது. அப்போ ஆண்டோடைய சமூகத்தில், ஆண்டவரே எங்களை எழுப்புங்க எங்களை விழிப்பத்தாங்கன்னு சொல்லிட்டே தூங்கிட்டு 2 மணி நேரம் தான் தூங்கியிருப்போம். அழகா 4:30க்கெல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சுட்டார், கரெக்டாக அலாரம் 3-4 அலாரம் எல்லா சத்தமும் ஒன்றா கேட்குது. ஒரே டார்ச்சர். அது காதுக்கு என்ன செய்யுது, அது எலும்பு, அது நம்மளை ஒரு இரிட்டேட் பண்ணோம் தெரியுமா. சில நேரம் நம்ம நல்லா தூங்கிட்டா அது ஏதோ பாட்டு பாடுற மாதிரி இருக்கும், நமக்கு ஏதோ எங்கேயோ ஒரு அலார சத்தம் கேட்ட மாதிரி இருக்கும். ஆனால் அந்த சத்தம் கேட்கணும் நினைச்சிட்டே தூங்கி பாருங்க, அந்த அலார சத்தம் உங்களை அலர்ட் பண்ணும். அல்லேலூயா. அதே போல தான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும்னு விழிப்பாய் ஆயத்தமாக இருந்தவர்கள் அந்த சத்தத்தை கேட்டார்கள். ஆயத்தமாகவும் இருக்கணும், விழிப்பாகவும் இருக்கணும். இந்த 5 புத்தி உள்ளவர்கள் தங்களோடு கூட எல்லாத்தையும் ஆயத்தமாகவும் வச்சிருந்தாங்க, விழிப்பாகவும் இருந்தாங்க. ஆனா இன்னொரு 5 பேர் விழிப்பா இருந்தாங்க, ஆனா ஆயத்தம் இல்லாததுனால என்ன வாங்குறதுக்கு அப்பதான் அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அதுக்குள்ள மணவாளன் வந்து விட்டார், நடுராத்திரியிலே மணவாளன் வந்து விட்டார். இந்த ஆயத்தமா இருந்த அந்த 5 புத்தி உள்ள கன்னிகைகள் இயேசுவோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். எப்பொழுது கதவு மூடப்படும் என்று தெரியாது, எப்பொழுது கிருபையின் நாட்கள் முடியும் என்று தெரியாது, எப்பொழுது இயேசு வருவார் என்று தெரியாது. இந்த திறக்கப்பட்ட நாட்களிலே, இந்த கிருபையின் நாட்களிலே நம்ம சீக்கிரமாய் உள்ளே போவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஹல்லேலூயா. 5 காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். முதலாவது, ஆண்டவர் உங்களையும் என்னை புத்தி உள்ள கன்னிகையை அழைத்திருக்கிறார். புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், புத்தி உள்ள ஸ்திரீ ஜெபிக்கிறாள். புத்தி உள்ள ஸ்திரீ மட்டும் இல்ல, புத்தி உள்ள எல்லாருமே ஜாக்கிரதையோடு ஜெபிக்கிறதுல விழித்திருக்கிறாங்க. 2வது, புத்தி உள்ளவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அதிகம் என்ற வார்த்தையை விரும்புகிறவர்களாய் இருக்கிறார்கள். அதிகமா இன்னும் தேவனோடு இன்னும் நெருங்கி சேர, இன்னும் அவரை கிட்டி சேர, இன்னும் கொஞ்சம் கேப் இருக்கு ஆண்டவரே, உமக்கு எனக்கும் இடைவெளி இருக்கு, நான் இன்னும் உங்களை நெருங்கி சேர வேண்டும் என்று சொல்லி அதிகமாய் தங்களுடைய வாழ்க்கையை இன்னும் ஒரு படி மேல் ஒவ்வொரு நாளும் மேலே எழுப்புகிற ஒரு பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். 3வதாக பார்த்தீங்கன்னா, அந்த புத்தி உள்ள நீங்களும் நானும் தேவனை மட்டும்தான் சார்ந்து இருக்கிறோம், மனுஷனை அல்ல. புத்தி இல்லாதவர்கள் மனுஷனை நம்பி வந்தார்கள், கொஞ்சம் என்ன அவங்க தந்துருவாங்க வாங்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வந்தாங்க. ஆனா புத்தி உள்ளவர்கள் தேவனை சார்ந்து தேவனை மட்டும் தன்னோடு கூட வைத்து கொண்டார்கள். 4வதாய் பார்க்கும் பொழுது இவர்கள் ஜாக்கிரதையோடு பதில் சொல்லுகிறார்கள். இழந்து போகவில்லை, தங்களுடைய பொக்கிஷங்களை, தங்களுக்கு தேவன் தந்த பரிசுத்த ஆவியின் கிருபைகளை, வரங்களை ஏதோ ஒரு காரியத்திற்காக அவர்கள் இழந்து போக விரும்பவில்லை. ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டாங்க, நாங்க தர முடியாது, எங்களுக்கு வேண்டும் என்று சொன்னார்கள். அதே போல இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் நம்ம ஸ்ட்ரைட்டா சொல்லணுமோ சொல்லிட்டோன்னா தான் நம்மளால ஜாக்கிரதையா இருக்க முடியும், மணவாளனோடு கூட நம்ம செல்ல முடியும். 5வதாக, விழிப்போடு கூட ஆயத்தமாய் நாம இருக்கும் பொழுது மணவாளனோடு கூட கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசித்து நாம் களி கூறுதலும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைகிறவர்களாய் நம்ம இருக்க போகிறோம். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய சபை அந்த புத்தி உள்ள 5 கன்னிகைகளை போல மணவாளனுடைய கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிறவர்களாய் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. அன்பின் தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி ராஜா. இயேசுவே, எங்களை மாற்றுங்க. ஒரு நிமிஷம் வாய்களை திறந்து சொல்லுவோமா? ஆண்டவரே, இந்த செய்தியை நாங்கள் கேட்டது ஒரு வீணா போயிடக்கூடாது ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில எதையும் யாருக்காவோ நாங்கள் இழந்து போய்விடக்கூடாது. இயேசுப்பா, எங்க பரிசுத்தத்தை நாங்கள் இழந்து போய்விடக்கூடாது. எங்க ஃப்ரெண்ட்ஸுக்காகவோ, எங்க குடும்பத்துக்காகவோ, எங்க உறவினர்களுக்காகவோ, எங்களுடைய நண்பர்களுக்காகவோ, எங்களுடைய நேரத்தையோ, நாங்கள் தேவனுக்கு செலுத்த வேண்டிய நேரம், பரிசுத்தம், அன்பு, ரட்சிப்பு, இவற்றை நாங்கள் இழந்து போய்விடக்கூடாது ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நாங்கள் முழுவதுமாய் உம்மை சார்ந்து இருக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு மனிதன் உதவி செய்வான் என்று சொல்லி நாங்கள் அஜாக்கிரதையோடு கூட இருக்கிறவர்களாய் இராதபடிக்கு நாங்கள் தேவனை சார்ந்து முழு மனதோடு கூட தேவனை சார்ந்து இருக்க உதவி செய்யுங்கப்பா. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்க வாழ்க்கையிலே ராஜா புத்தி
உள்ள பிள்ளைகளாய் எங்களை ஒவ்வொரு நாளும் மாற்றும்படியாய் உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். புத்தி உள்ளவர்கள் குறைவுபட விரும்பவில்லை, குறைவான அனுபவத்தை விரும்பவில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குறைவான அனுபவம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் மரியாள் தன்னுடைய உம்முடைய பாதத்தை கண்ணீரால் நனைத்திருக்க வேண்டுமானால் எப்படியெல்லாம் அழுதிருப்பார்கள். அதே போல இந்த நாளிலே நாங்கள் அதிகமாய் உம்முடைய பாதத்தை தேட, அதிகம் என்ற வார்த்தைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் இடம் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. எங்கள் சபை பிள்ளைகளுக்கு, எங்கள் அன்பு பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ராஜா. எங்களை பரிசுத்தத்திலும் நீதியிலும் அன்பிலும் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.